குரு வாழ்க. குருவே அமைதி. அமைதி எது மனித குலம் அனைத்துக்கும் அவசியமே. அமைதி தனி மனிதனுக்கு அளிக்க தன்னிலை விளக்கம். அமைதி சமுதாயத்தில் அமைய அறநெறி வாழ்வு. அமைதி உலகில் நிலவ அனைத்துலக பேரரசு. வாழ்க்கை என்பது பாத்தீங்கன்னா வாழ்க்கையில தொல்லை இல்லாம இருப்பதுதான் அமைதின்னு நினைக்கிறேன். பொதுவா நிசப்தம், சாந்தி, இந்த நிலையையும் அமைதின்னு தான் சொல்றோம். குறிப்பா அமைதி அருள்நிலை மனித குலத்துக்கு அனைத்திற்கும் எல்லா காலத்திலயும் தேவையானது இந்த அமைதி. அந்த அமைதி குடும்பத்துல எப்படி அப்படிங்கிறத பத்தி வேலம்பாளையம் மன்ற அறக்கட்டளை பேராசிரியர் சாந்தி அம்மா அவங்க நம்மளோட இணைந்திருக்காங்க. குடும்ப அமைதியை பற்றி மிக சிறப்பாக எடுத்துரைக்கிறாங்க. அம்மாவை பற்றி ஒரு சிறு அறிமுகம். அம்மா அவங்க BA பிசிக்காலஜி முடிச்சிருக்காங்க. நம்ம யோகால MA முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 16 ஆண்டு காலமாக மிகச்சிறந்த சேவை செய்து கொண்டிருக்கிறாங்க. அம்மா அவர்களை குடும்ப அமைதியை பற்றி எடுத்துரைக்க திருப்பூர் மண்டலத்தின் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் அன்போடு வணங்கி வாழ்த்தி வருக வருக என வரவேற்கிறேன். அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். ஆரம்பிக்கலாங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்கியும் உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு ஆசான் அருட்தந்தை அவர்களுடைய குடும்ப அமைதி எனும் சிந்தனை தலைப்பினை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். பிணக்குகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதே மிக சிறந்த ஞானம், உயர்ந்த அறிவு நிலை என்று போற்றப்படுகின்றது. அவ்வாறான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள மனிதனுடைய மனம் அமைதி பெற வேண்டும். ஒரு மனிதன் அவனாக விரும்பி முயன்று பெற்ற மன அமைதியானது அவனது குடும்பத்தின் அமைதியாக மலர்ந்து அது உலக அமைதியாக விரிவு பெறும்போதுதான் இந்த உலகம் அமைதி பெறும் என்று மகரிஷி அவர்கள் கூறுகின்றார்கள். உலக அமைதி, உலக மக்கள் அனைவரும் போர், பகை, அச்சமின்றி அமைதியோடு வாழ்வதற்கு ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதி பெற வேண்டும். அவனை சார்ந்த குடும்பம் அமைதி பெற வேண்டும். அப்போதுதான் உலக அமைதி கிடைக்கும். ஹவுஸ், ஹோம் என்ற 2 வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்குது. ஹவுஸ்ங்கிறது செங்கற்களால் கட்டப்பட்ட வீட்டை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஹோம் என்பது அங்கு வாழும் மனிதர்களை குறிக்கக்கூடியது. அங்கு ஒரு வீட்டில் வாழக்கூடிய மனிதர்களின் அன்பால் கட்டப்படுவதுதான் குடும்பம் அல்லது இல்லம் என்று போற்றப்படுகின்றது. ஒரு குடும்பத்திலே பெற்றோர் இருப்பாங்க, கணவன் மனைவி, அவங்களுடைய குழந்தைகள். இந்த 3 தலைமுறையை சார்ந்த குழு, அதுதான் குடும்பம். அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாமல் சிந்தனையோடு செயல்படும் போதுதான் அந்த குடும்பம் இனிமையாக இருக்கும். குடும்பத்திலே அறிவுதான் நிர்வாகம் செய்யணும். அப்படி
குடும்பத்தில் உள்ளவர்கள் சிந்தனையோடு செயல்பட்டார்களானா அந்த இல்லமே ஒரு அறிவு திருக்கோயிலாக இருக்கும்னு மகரிஷி சொல்றாரு. ஒவ்வொரு இல்லமும் அறிவு திருக்கோயிலாக இருந்தால் அந்த இல்லத்திலே வாழக்கூடிய அந்த மனிதர்கள் தெய்வங்களாக இருப்பார். அந்த தெய்வங்களை தினமும் தொழும் பூசாரியாக அந்த வீட்டில் நான் எழுந்தருள்வேன் என்று மகரிஷி அவர்கள் கூறும்போது அந்த குடும்பம் என்ற அமைப்பினுடைய மேன்மையை நம்மால் உணர முடிகின்றது. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் துணை என்று வள்ளுவம் கூறுகின்றது. இல்வாழ்வான்னா குடும்ப தலைவன், ஒரு ஆண் பெண், தலைவி தலைவன், யார வேணாலும் எடுத்துக்கங்க, பொதுவானது. அவங்களுக்கு இயல்புடைய மூவர் யார் என்றால், ஒன்னு பெற்றோர், இரண்டாவது வாழ்க்கை துணை, மூணாவது குழந்தைகள். இவங்க எல்லாருக்கும், பெற்றோர், வாழ்க்கை துணை, குழந்தைகள் அனைவருக்கும் தேவையானவற்றை ஈட்டுவது, அவர்களை காப்பது, அவர்களை நல்வழிப்படுத்துவது அனைத்தும் ஒரு இல்வாழ்வானுடைய கடமை, ஒரு குடும்ப தலைவன் தலைவியினுடைய கடமை. ஈட்டுவது காப்பது என்று கூறும்போது பொருள் ஈட்டுவது மட்டுமல்ல, உறவுகளை ஈட்டுவது, நண்பர்களை ஈட்டுவது, குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை ஈட்டி தருவது, சமுதாயத்திலே இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு நல்ல பெயரை ஈட்டுவது, எல்லாமே இந்த ஈட்டல் என்பதுல கடமையாக வந்து சேருது. ஒரு குடும்பத்தின் எல்லா தேவைகளையும் அந்த குடும்ப தலைவனும் தலைவியும் பூர்த்தி செய்யணும். அதுல 2 பேரும் இணைந்துதான் செயல்படணும். ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தர் எதுவும் பண்ணக்கூடாது. எந்த ஒளிவு மறைவும் ஒரு காரியத்தை செய்யணும். ஒரு விருந்து வைக்கிறது கூட சொல்வாங்க, விருந்தோம்பல் கூட கணவன் மனைவி இருவரும் இணைந்துதான் ஒருத்தரை விருந்து உபசரிக்க முடியும். கணவனுக்கு தெரியாம மனைவி ஒருத்தருக்கு விருந்து உபசாரம் பண்றதோ அல்லது மனைவிக்கு தெரியாம கணவன் விருந்து உபசாரம் பண்றதோ நடக்காது. அது நல்லது கிடையாது. ஒரு விழாக்கள்ல எல்லாம், திருமண விழாக்கள், அந்த மாதிரி வீட்டு ஃபங்க்ஷன்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, கணவன் மனைவி இணைந்துதான் யாருக்கும் எதுவும் ஒரு துணிமணி வச்சு கொடுக்கறது, ஒரு வெத்தலை பாக்கு பழம் வச்சு கொடுக்கறது, எல்லாமே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சு 2 பேரும் சேர்ந்துதான் அந்த செயல் கூட செய்யணும். அதுதான் மரியாதை. அதுதான் அவங்களுக்கும் மரியாதை, நமக்கும் மரியாதை. ஒரு வீட்டுல வருமானம் ஒருத்தர் மூலமா வரலாம் அல்லது பல பேர் மூலமா வரலாம். பெற்றோர் சம்பாதிக்கலாம், கணவன் வேலைக்கு போவாங்க, மனைவியும் வேலைக்கு போவாங்க. எத்தனை பேர் சம்பாதிச்சாலும் அந்த சம்பாத்தியம் என்பது அந்த குடும்பத்தினர் அனைவருக்கும் பொதுவானது. அனைவரினுடைய நன்மைக்கும் பொதுவாக அதை செலவு பண்ணணும். வரவுக்கு மீறி செலவு செய்யக்கூடாது. என்ன வருமானம் வருதோ அதுல முதல் செலவு, கணவனும் மனைவியும் இணைந்து செய்யக்கூடிய முதல் செலவுங்கிறது சேமிப்பாக இருக்கணும். இன்றைய காலகட்டத்துல சேமிப்பு என்பது இல்ல அப்படின்னா எதிர்காலம் கேள்விக்குறியாயிடும். ஒரு குடும்பத்துல என்ன வருமானம்ங்கிறது அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு குடும்பம், அவர் பெற்றோரோட, மனைவியோட, ஒரு பொண்ணு, ஒரு பையன், குழந்தைகளோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாரு. அந்த வீட்டுல யார் என்ன கேட்டாலும் அவர் வாங்கி தருவாரு. நல்ல வருமானமும் இருந்தது அவருக்கு. நல்லா போயிட்டு இருந்த ஃபேமிலியில ஒரு நாள் அவர் வெளியூர் போனப்போ திரும்பி வரல, இறந்துதான் வந்தாரு. போன இடத்துல ஹார்ட் அட்டாக்ன்ட்டு அங்க கூட இருந்தவங்கனால காப்பாத்த முடியாம வந்தாரு.
அவரு இறந்த துக்கம் தாளாம அந்த பெற்றோர் அந்த குடும்பம் தவிச்சிட்டு இருக்கும்போது அவருடைய பிஎஃப் பணம் மட்டும்தான் அவங்களுக்குன்னு வந்துச்சு. எதிர்காலம் என்ன ஆக போகுதோன்னு கலங்கி இருந்த குடும்பத்துக்கு அவருடைய பிஎஃப் பணம் அவங்க நிர்வாகத்துல இருந்து 20 லட்சம் வரைக்கும் வந்தது. ஆனா கூடவே கடன்காரங்களும் வந்து நின்னாங்க. இந்த குடும்பத்துக்கு தெரியாமையே அவர் நிறைய கடன் வாங்கி இருந்திருக்கிறாரு. எல்லாரும் எனக்கு இவ்வளவு கொடுக்கணும், எனக்கு இவ்வளவு கொடுக்கணும். வீட்டுல யாருக்குமே தெரியாது, பெற்றோருக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, அவர் கடன் வாங்கியது யாருக்குமே தெரியாது. அப்புறம் எல்லாம் அவங்க ஒரு வழியா பேசி எல்லாருக்கும் செட்டில் பண்ணி அவங்களுக்குன்னு அந்த 20 லட்சத்துல மிஞ்சினது வெறும் 3 லட்சம் தான். எல்லாம் கடன் அடைக்கதான் செலவாச்சு. அந்த மாதிரி அந்த குடும்பத்துல வந்தவங்க எல்லாம் சொந்த பந்தம் எல்லாம் அந்த அம்மாவைத்தான் பேசுனாங்க. புருஷன் செலவு பண்றான்னா எப்படி எதை வச்சு செலவு பண்றான்னு பொண்டாட்டி கேட்க மாட்டாளா? நல்லா அவன் வாங்கி கொடுக்கறதையெல்லாம் வாங்கி அனுபவிச்சாங்கல்ல, இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க. அந்த அம்மா செய்தது அது ஒரு தவறுதான். கணவருக்கு என்ன வருமானம், எதை கொண்டு செலவு பண்றாரு, இவ்வளவு செலவு பண்றாரு, எதை கொண்டு செலவு பண்றாரு, இதெல்லாம் ஒரு மனைவி கேட்கணும். மனைவி செலவு பண்ணும்போது கணவன் கேட்கணும், கணவன் செலவு பண்ணும்போது மனைவி கேட்கணும். 2 பேரும் வருமானத்தை பேசி எதுக்கு செலவு பண்ணணும், என்னென்ன செய்யணும், என்னென்ன காரியம் பண்ணணும், எதெல்லாம் வேண்டாம், எவ்வளவு நம்ம சேமிக்கணும் எதிர்காலத்துக்கு, இதெல்லாம் செஞ்சாதான் எதிர்காலம் அந்த குடும்பத்தினுடைய இனிமை காக்கப்படும். ஒரு தான தர்ம காரியம் பண்றதே கணவன் மனைவி இணைந்து செய்யணும்னா கடன் வாங்குறது ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தர் வாங்கலாமா? அது எவ்வளவு பெரிய தவறு. அந்த தவறை யாரும் செய்யக்கூடாது. கடன் வாங்கி செலவு செய்யவே கூடாது. மகரிஷி சிந்தனைகள்ல ஒண்ணு சொல்வார், சிந்தனை, சிக்கனம், சீர்திருத்தம். ஒவ்வொருத்தரும் யோசிச்சு செயல்படணும். வருமானத்துக்குள்ள செலவு செய்து சிக்கனமாக இருந்து பழகணும். தேவையில்லாத, இன்றைய காலத்துக்கு தேவையில்லாத செலவுகளை தைரியமா தவிர்க்க தெரியணும். ஒரு திருமணம்னா யாரை கூப்பிடலாம், எவ்வளவு செலவு பண்ணலாம், எந்தெந்த செலவுகள் அத்தியாவசியமா செய்தே ஆகணும், எது எது தவிர்க்கலாம், இதெல்லாம் கணவன் மனைவி சேர்ந்து முடிவு பண்ணணும். கணவன் மனைவி உறவை மகரிஷி தெய்வீக உறவு என்று சொல்கின்றார். உறவுகள்ல சிறப்பாக சொல்லப்படுவது நட்பு என்ற உறவு, நண்பர்கள். அந்த நட்புல கூட, அதாவது நட்புக்கு இலக்கணமாக சொல்வாங்க, உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. நமது ஆடை விலகும் போது நமது கை ஓடி வந்து மானம் போகாம தடுத்து நிறுத்துற மாதிரி, நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது விரைந்து ஓடி வந்து நமது கஷ்டத்தை நீக்கக்கூடியவன் தான் நண்பன், அதுதான் நட்பு. ஆனா அந்த நட்புல கூட விரிசல் வரும், அந்த நட்புல கூட பிரிவு வரும், அந்த நட்புல எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்துக்க முடியாது. ஆனா கணவன் மனைவி நட்புல எல்லாமே பூர்த்தி செய்து கொள்ள முடியும். இங்க பிரிவுங்கிறதே இருக்காது, மரணத்துல மட்டும்தான் பிரிவுங்கிறது ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த நட்பின் இனிமையைத்தான் மகரிஷி காதல் என்ற வார்த்தையால் நாம் குறிக்கின்றோம் என்கின்றார். கணவன் மனைவி அவர்களுடைய உறவு தெய்வீக உறவு. ஒருத்தர் இன்னொருத்தருடைய தேவைகளை புரிந்து அவர்களுடைய மனப்போக்கிற்கு அனுசரணையாக நடந்து கொண்டு எண்ணம், சொல், செயல் மூன்றிலும் ஒத்திசைவோடு வாழக்கூடிய ஒரு நிலைதான் காதல் திருமணம். திருமணம் என்ற பந்தம்
சமூக அங்கீகாரத்துடன், பெற்றோர்களினுடைய அங்கீகாரத்துடன் ஒரு ஆணும் பெண்ணும் நட்பு கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான உறவுதான் திருமண உறவு. இதுல கணவன் மனைவி சிலருக்கு குறையாக இருக்கலாம், எனக்கு சரியா அமையலன்னு. அதுவும் நம்முடைய கருமைய பதிவுகள் தான் அந்த வாழ்க்கை துணை அமைவதற்கு காரணமாக உள்ளது. நம் கருமையத்திலே நாம் என்ன மாதிரியான இன்ப துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கின்றதோ அதற்கேற்ப நமக்கு உறவுகள் அமையும், வாழ்க்கை துணை அமையும், குழந்தைகள் அமையும். குறை சொல்றதுன்னா நம்மையே நம்ம குறை சொல்லிக்க வேண்டியதுதான். நமது கருமைய பதிவுகளுக்கேற்ப அமையக்கூடிய இந்த உறவுகளை நாம் தான் வழிநடத்தி செல்ல வேண்டும். அந்த பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. மகரிஷி சொல்றாரு, வாழ்த்து சொல்வதின் மூலமாக யாரையும் நமக்கு ஒத்தவர்களாக மாற்ற முடியும். அவ்வாறாக இன்முகத்தோடு இனிய சொற்களை பேசி நல்ல மனநிலையோடு நல்ல எண்ணங்களோடு நாம் நம் செயல்களை கடமைகளை செய்தோம்னா எப்பேற்பட்டவங்களும் நம்ம வழிக்கு வருவாங்க. கணவன் மனைவிக்கு இடையில எந்த விதமான வெறுப்பும் இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிட்டே இருக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சபிச்சுட்டே இருக்கிறது, அதெல்லாம் இருக்கவே கூடாது. கணவனுடைய கோபம் மனைவிக்கு சாபமாக அமையும், மனைவியினுடைய கோபம் கணவனுக்கு சாபமாக அமையும். ஒரு பெரிய நோயால பாதிக்கப்படுறது, ஆக்சிடென்ட் ஆகிறது, இதெல்லாம் உயிர்கலப்பு பெற்ற வாழ்க்கை துணை குழந்தைகளினுடைய கோபதாபங்கள் தான் சாபமாக மாறி அவ்வாறு ஒரு நிகழ்ச்சி நடப்பதற்கு காரணமாக அமைகின்றது. மகரிஷி ஒரு பாடல்ல சொல்றாரு, பண்பாட்டின் அடிப்படையில் என்னை பதியாய் கொண்டு என் நற்றவத்தால் என் வாழ்க்கை துணையாகி அப்படின்னு. திருமணம் என்பதே ஒரு ஆண் பெண் இணைந்து வாழ்க்கை நடத்துவதே பண்பாட்டின் அடிப்படையில் தான். மற்ற உறவுகள் மாதிரி பிடிக்கலன்னா போயிட்டு வரேன்னு போக முடியாது, பிரிஞ்சு போக முடியாது. கடைசி வரைக்கும் வாழ்ந்துதான் ஆகணும். இல்ல சிலர் முடியவே இல்லை, என்னால இனி இவங்களோட வாழவே முடியாது அப்படின்னு ரொம்ப ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில வேணா அவங்க ஒரு வருட காலம் பிரிஞ்சு ஆலோசிக்கலாம். என்ன பண்றது, நல்ல விஷயங்கள் அவங்க கிட்டயும் இருக்கும் இல்லையா, அத சிந்திச்சு பார்க்கலாம். அவங்களுடைய குறைகளை அவங்களுக்கு எடுத்து சொல்லலாம். அவங்களுடைய மனம் மாறுவதற்கான ஒரு காலத்தை அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணியும் ஒண்ணுமே ஒரு மாற்றத்துக்கே வழி இல்லை அப்படிங்கும்போது விவாகரத்து என்று சட்டபூர்வமாக பிரிந்து விடுவது நல்லது. ஏன்னா ஒருத்தரை கஷ்டப்படுத்திட்டு வாழ்றதை காட்டிலும் பிரிந்து விடுவது நல்லது. அதுவும் ஒழுக்கத்திற்கு உட்பட்டதுதான். பிரிந்து ஒரு நல்ல வாழ்க்கை துணையை மறுமணம் செய்து கொள்ளலாம். சிலருக்கு வாழ்க்கை துணை இடையிலேயே மரணிச்சிருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க மறுமணம் செய்து கொள்வதும் குடும்பத்தினுடைய, பெற்றோரினுடைய, சமுதாயத்தினுடைய அங்கீகாரத்தோடு மீண்டும் ஒரு மறுமணம் செய்து கொள்வதும் தவறில்லை என்றுதான் பெரியோர்கள் சொல்கின்றார்கள். அப்படி கணவன் மனைவி இணைந்து வாழும்போது முக்கியமான ஒரு பொறுப்பு குழந்தை வளர்ப்பு. குழந்தைகளை வளர்க்கறது லேசான காரியம் இல்லைங்க. கொஞ்சம் அவங்களெல்லாம் விட்டு பிடிச்சுதான் நாம வழிக்கு கொண்டு வர முடியும். ஏன்னா நம்ம என்ன மாதிரி சின்ன வயசுல இருந்தோமோ அதை விட அவங்க 10 மடங்கு அதிகமா தான் எல்லாம் பண்ணுவாங்க. அதனால எடுத்தோம் கவுத்தோன்னு அவங்கள நம்ம ஒண்ணுமே பேச முடியாது. அந்த குழந்தைகள் அவங்க நமக்கு பிறக்கல, நம்ம தான் குழந்தை வேணும்னு விரும்பி பெத்துக்கிட்டோம். அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம், அந்த குழந்தைகளினுடைய வாழ்க்கை
அந்த பொறுப்பு நமக்கு இருக்குது. நல்லபடியா அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கிற பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கின்றது. தந்தை மகற்காற்றும் நன்றி அவன் அவை முந்தியிருப்ப செயல். ஒரு பெற்றோர் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டியது, இந்த சமுதாயத்திலே அவனை ஒரு நல்ல மதிப்புள்ள இடத்துல நல்ல கல்வி, நல்ல தொழில் திறமை, நல்ல பண்பாடு, நல்ல குணங்கள் எல்லாத்தையும் அவனுக்கு கற்பிச்சு அவனை சமுதாயத்துல ஒரு நல்ல இடத்துல சான்றோர்கள் மத்தியில நிறுத்துறது தான் ஒரு பெற்றோரினுடைய கடமையாக இருக்கின்றது. அப்படி குழந்தைகள் நம்மளுடைய வினை பதிவுகளை கழிப்பதற்காக நாம குழந்தைகளை பெற்றுக்கிட்டோம். திருமணம் என்பதே கணவனும் மனைவியும் செய்து கொள்ளக்கூடிய ஒரு ஒப்பந்தம். என்னுடைய வினையை கழிப்பதற்கு நீ எனக்கு உதவி செய், உன்னுடைய வினையை கழிப்பதற்கு நான் உனக்கு உதவி செய்கின்றேன். நம் இருவரால் முடியாவிட்டால் நாம் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தையின் மூலமாக நமது கருமையத்தை நாம் தூய்மை செய்து கொள்ளலாம் என்றுதான் குழந்தையை பெற்றுக்கிறோம். அப்படி நம்மளுடைய வினைகளை சுமந்து கொண்டு நமது வினை தூய்மைக்காக அந்த குழந்தைகளும் செயல் புரிகிறாங்க. அப்பேற்பட்ட குழந்தைகளுக்கு நம்ம நல்ல பெற்றோராக அவர்களுக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பெற்றோர்களாக, பொறுப்புள்ளவர்களாக, அந்த குழந்தைகளுக்கு ஒரு ரோல் மாடலாக. ஏன்னா நம்மளை பார்த்துதான் குழந்தைகள் எல்லாம் கத்துக்கிறாங்க எல்லா விஷயங்களும். அப்பா வீட்டுல இருந்துட்டே நான் வீட்டுல இல்லைன்னு அந்த அங்கிள் கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுத்தா, அந்த பையன் ஸ்கூல்ல எங்க அப்பா அம்மா ஊருக்கு போயிருக்கிறாங்க, அவங்கள நாளைக்கு வர முடியாது, அவன் ஏதோ குறும்பு பண்றான், பேரண்ட்ஸை கூட்டிட்டு வாடான்னு சொல்றாங்க, அவன் அங்க போய் சொல்றான் அப்பா அம்மா வீட்டுல இல்ல, ஊருக்கு போயிருக்காங்க, தாத்தா பாட்டி தான் இருக்கிறாங்க. நம்ம சொல்லி கொடுக்கறதுதான் குழந்தைங்க கடைபிடிக்கிறாங்க. அப்பா ஆபீஸ்ல இருந்து பென்சில் எடுத்துட்டு வந்து பையனுக்கு கொடுத்தா பையன் அவனுக்கு தேவையானதை பக்கத்து பையன் பாக்ஸ்ல இருந்து எடுத்துக்குவான். அப்படிதான் பண்ணுவாங்க. அதனால நல்ல விஷயங்களை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய, ஏன்னா குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம்னு சொல்றாங்க. குடும்பத்துல நல்ல விஷயங்கள் கத்துக்காம நம்ம வேற எங்கேயும் போய் நல்ல விஷயங்களை கத்துக்க முடியாது. எப்போ அம்மா முதல்ல பையன் கிட்ட காசை கொடுத்து ஒரு 50 பைசா ₹1 கொடுத்து போய் மிட்டாய் வாங்கிக்கோன்னு கடைக்கு அனுப்புறாங்களோ அப்பதான் அந்த பையனுக்கு கணித அறிவு என்பது ஏற்படுகின்றது. அந்த மாதிரி குழந்தைகள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையம், கல்வி நிலையமாக தான் குடும்பம் இருக்குது. குடும்பத்துல பெற்றோர்கள் ஒரு ரோல் மாடலாக குழந்தைகளுக்கு இருந்து குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்க வேண்டும். அதுக்கு அடுத்ததாக முக்கியமான கடமை பெற்றோர்களை கவனிப்பது. ஏன்னா வயதான காலத்துல பெற்றோர்கள்னால வேலை செஞ்சு உழைத்து சம்பாதிக்க முடியாது. குழந்தைகள் சிறு வயது அவங்களாலையும் சம்பாதிக்க முடியாது. அந்த கணவன் மனைவி அந்த தம்பதியர் குழந்தைகளையும் பெற்றோர்களையும் நல்ல முறையிலே அவங்களுக்கு எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து அவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு கணவன் மனைவிக்கு இருக்கு. பெற்றோர் இருக்கலாம், அந்த அம்மாவோட பெற்றோராகவும் இருக்கலாம், பையனுடைய ஆணுடைய பெற்றோராகவும் இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மரியாதை கொடுத்து அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுத்து அவங்கள, அதாவது பெற்றோர்கள் எப்போ சந்தோஷப்படுவாங்கங்கிறது கூட வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒரு அம்மாவுக்கு எது சந்தோஷம்? தன் மகன் நல்லவன், நல்ல பையன் அப்படின்னு, நல்ல பொண்ணு, உங்க பொண்ணா நல்ல பொண்ணு அப்படி ஒரு பாராட்டு கேட்கும்போது, அடுத்தவங்க வாயில இருந்து கேட்கும்போது அந்த பெற்றோருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல். இப்படிப்பட்ட பையனை பெத்தெடுக்கிறதுக்கு, இப்படிப்பட்ட பிள்ளைய பெத்தெடுக்கிறதுக்கு இந்த அப்பா என்ன தவம் பண்ணியிருப்பான், அப்படி ஒரு பாராட்டு, அதுதான் பெற்றோருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். அந்த பெற்றோர் மனமகிழ்வோடு வயசான காலத்துல அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க? அப்பா சாப்பிட்டீங்களா, அம்மா நல்லா இருக்கீங்களா, இதைத்தானே எதிர்பார்க்கறாங்க. இந்த
மதிப்பை நம்ம எப்ப கொடுக்க போறோம்? இருக்கும்போது தானே கொடுக்கணும். இறந்ததுக்கு அப்புறம், அந்த உயிர் போனதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்ய முடியும்? போனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு அமாவாசைக்கும் படையல் போட்டு அம்மா சாப்பிடுங்கன்னா, அது இருக்கும்போது சொல்லியிருக்கலாமே, எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அந்த தாய் தந்தையரோடு இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே புண்ணியவான்கள், ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் அம்மா அப்பாவோட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு பாக்கியம் அவங்களுக்கு. இல்லத்துல இருக்கக்கூடிய வயதானவர்கள், குழந்தைகள், அந்த கணவன் மனைவி எல்லாருடைய உடல் நலம் ரொம்ப முக்கியம். நமக்கு எதுவும் வராதுன்னு யாரும் நினைக்கவே முடியாது. எந்த நேரத்துல யாருக்கும் உடல் நலத்துல எந்த விதமான பாதிப்பும் வருவதற்கு சாத்தியம் இருக்கு. நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு செடி வளருது, ஒரு மாமர செடி வளருது, அந்த செடியிலேயே பூவு காய் பழம் எல்லாம் தெரியாது. அந்த செடி மரமாகிறதுக்கு ஒரு காலம் எடுத்துக்கும். அது மரமானதுக்கு அப்புறம் தான் பூ பூக்கும், அதுக்கப்புறம் காய்க்கும், அதுக்கப்புறம் பழம் வரும். அந்த செடியில அதெல்லாம் மறைஞ்சிருக்கு. அந்த சின்ன மாமர செடியில பூவு காய் பழம் எல்லாம் மறைஞ்சிருக்கிற மாதிரி நம்ம கிட்ட என்ன பதிவுகள் இருக்குன்றது நமக்கு தெரியாது. அந்த பதிவுகள் அந்தந்த காலத்துல மலரும் போது நம்மளுடைய உடல் பாதிக்கப்படலாம், நமக்கு ஏதாவது துன்பம் வரலாம். இன்ப துன்பம் என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இயல்பாக வரக்கூடியது. எனக்கு வராது, எனக்கு எதுவும் வராதுன்னு யாரும் நினைக்க முடியாது. வரும்னு நினைக்க வேண்டாம். வந்தா என்ன பண்றது? அதுக்கு நம்ம என்ன ஏற்பாடு செய்து வச்சிருக்கோம், அது நம்ம செய்தாகணும். எந்த வயதுலயும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க எதுவுமே வராதுன்னு நல்லா ஒரு ஓவர் கான்பிடன்ஸ், அவருக்கு 4-5 தடவை ஹார்ட்ல வலி வந்தோம், நமக்கெல்லாம் ஒண்ணும் செய்யாது அப்படின்னு ஒரு அலட்சியமா இருந்து உயிர் விட்டாரு. எவ்வளவோ தடவை போய் ஹாஸ்பிட்டல்ல காட்டுங்க, ஏன் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லியும், கூட இருந்தவங்க சொல்லியும் கேட்காம, அதெல்லாம் நமக்கெல்லாம் வராதுப்பா, அப்படியெல்லாம் நமக்கெல்லாம் எதுவும் வராது அப்படின்னு சொல்லி ஏமாந்து இன்னைக்கு அந்த குடும்பம் தானே கஷ்டப்படுது. அதனால எதுவும் வராது அப்படிங்கறத விட, வந்தாலும் எனக்கு கவலை இல்லை, நான் இந்த அளவுல நான் ரெடியா இருக்கிறேன், அந்த ஒரு முன்னேற்பாட்டை நாம் செய்து கொள்ள வேண்டும். நல்ல உணவு முறை, நல்ல உடற்பயிற்சி, ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னா அது இந்த செலவு செய்யறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே இருக்கணும். நான் உடற்பயிற்சி செய்யறேன், நான் உணவு முறையில எப்படியெல்லாம் இருக்கேன், எனக்கு எதுவும் வராது யாரும் சொல்ல முடியாது. மனவளக்கலை பயிற்சிக்கு வந்துட்டோங்கிறதுக்காக நமக்கு எதுவும் வராதுன்னு சொல்ல முடியாது. நாம் இங்கு வினைப்பதிவுகளை தூய்மை செய்து கொள்வதற்கான பயிற்சி தான் செய்துட்டு இருக்கோம், தூய்மை ஆயிடல. அதனால நாம் உடல் நலத்தை, நம் குடும்பத்தின் உடல் நலத்தை பேணி பாதுகாப்பது ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுப்பு இருக்கின்றது. அதே மாதிரி மனவளம், வீட்டுல எல்லாரும் நல்ல ஒரு இன்முகத்தோடு இனிய சொல்லோடு நல்ல எண்ணங்களோடு வாழ பழகணும். வீட்டுல நல்ல மனிதர்களினுடைய படங்களை, நல்ல கலைத்துறை, ஆன்மீகத்துறை, அந்த சார்ந்த படங்களை நம்ம மாட்டி வச்சு அதை நம்ம பார்க்கும்போது வீட்டுல அந்த வைப்ரேஷன் இருக்கும், அந்த அதிர்வு இருக்கும். நல்ல பாடல்கள், தெய்வ படங்கள், தெய்வீக பாடல்களை கேட்கறது, நல்ல சொற்பொழிவுகளை கேட்பது, சத் சங்கங்களுக்கு குடும்பத்தோடு போய் கலந்து கொள்வது, இதெல்லாம் நமக்கு நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். உடல் நலம், மனவளம், செல்வ வளம் மூணுமே இருக்கணும். உடல் நலமாக இருந்து, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவாரு, உணவு முறையில எல்லாம் ரொம்ப கரெக்டா இருப்பாரு, நல்லா எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது, நல்ல மனுஷன். ஆனா ஒரே கெட்ட பழக்கம் என்னன்னா ட்ரிங்க்ஸ்.
அவரு தொடர்ந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அவரால மத்தவங்க யாருக்கும் பிரச்சனை இல்லை, குடும்பத்திலயும் ஒன்றும் பெருசா பிரச்சனை இல்லை. ஆனாலும் பல வருடங்கள் அவருடைய அந்த குடிப்பழக்கமானது அவருடைய பிரெயின் செல்ஸ்ல ஏதோ ஒரு வேறுபாட்டை ஏற்படுத்தி, ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அவருடைய மனவளம் பாதிக்கப்பட்டது. அவருக்கு காதுக்குள்ள ஏதோ ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கும், யாரோ பேசுற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கும். அவரு முதல்ல கேக்குற மாதிரி இருந்த அந்த இது அதுக்கப்புறம் கட்டளையிட ஆரம்பிச்சிருக்கு அவருக்கு. என்னன்னா இது ஒரு மனநோய் தான், அந்த பிரெயின்ல ஏற்பட்ட ஒரு சின்ன கோளாறுனால ஏற்பட்ட ஒரு மனநோய். அப்படி கட்டளை இட ஆரம்பிச்சிருக்கு, இதை பண்ணு, அதை பண்ணு, இதை எடுத்த இந்த பக்கம் வை, அதை அங்க கீழே போடு, அப்படி அதெல்லாம் இவர் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு கொஞ்ச நாள்ல. அப்படி அந்த சத்தத்துக்கு, அந்த காதுக்குள்ள கேக்குற அந்த சத்தத்துக்கு அடிமையாகி ஒரு கட்டத்துல அந்த காதுக்குள்ள கேக்குற அது அந்த வீட்டுல அவங்க யாருக்கும் இது மனநோய், இவர் இப்படி கஷ்டப்படுறாருங்கிறதே தெரியல. ஆனா ஒரு கட்டத்துல அவர் அந்த அது தாங்க முடியாம அவருடைய இதை எப்படி சரி செய்துக்கிறதுங்கிறது அவருக்கு தெரியாம அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு, தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அத்தனை வயசுலயும் அவருக்கு 60 வயசு இருக்கும். 60 வயசுலயும் 60 வயசுன்னே சொல்ல முடியாது. நல்ல திடகாத்திரமா இருந்தாரு, நல்ல ஒரு வலிமையோடு, உடல் வலிமையோடு இருந்தாரு, உடல் ஆரோக்கியத்தோட இருந்தாரு, உடம்புல எந்த பிரச்சனையுமே அவருக்கு கிடையாது. ஆனா அந்த பிரெயின்ல ஏற்பட்ட அந்த சின்ன விஷயத்தினால அவருடைய மனநிலை பாதிக்கப்பட்டு அவருடைய சிந்தனை ஆற்றல் குலைந்து அவர் தற்கொலை செய்து கொள்ள கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார். அதனால மனவளம் என்பதும் ரொம்ப முக்கியம். கோபதாபங்கள் இருக்கக்கூடாது வீட்டுல. அதுக்கு அடுத்ததாக செல்வம்னு பார்க்கும்போது நமக்கு தேவைக்கு வருமானம் இருக்கணும். நம்மளுடைய தேவைக்கு நமக்கு தேவையான சமயத்துல நமக்கு தேவையானது கிடைக்கணும். செல்வம் அப்படின்னாவே அது செல்வம்னு நம்மளை விட்டு போயிட்டே தான் இருக்கும். அதை எப்படி நம்ம சேமிச்சு, எப்படி அளவா செலவு செய்து, ஒரு அந்த ஒன்னா இருக்கிறத 100 எப்படி அதை பெருக செய்யணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஆற்றலோடு செயல்பட்டு செல்வ வளத்தையும் நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும். உடல் நலம், மனவளம், செல்வ வளம் 3ம் ஒரு குடும்பத்துல இருந்தா மட்டும்தான் அந்த குடும்பம் அமைதியாகவும் மகிழ்ச்சியோடும் இனிமையோடும் இருக்க முடியும். குடும்பத்துல உள்ளவங்க ஒரு 3 விஷயங்களை தவிர்க்கணும். சதா ஒருத்தர்கிட்ட வீட்டுல, ஏன்னா எல்லா மனிதர்கள்கிட்டையும் எல்லா பிளஸ்ஸாவே இருக்கும்னு சொல்ல முடியாது. நிறை குறைகள் இருக்கத்தான் செய்யும். அதுல நிறைய பார்க்காம குறைகளையே பார்த்து எப்போதும் விமர்சனம் பண்ணிட்டே இருக்கிறது கூடவே கூடாது. விமர்சித்தல் என்பது, பிறரை எப்பொழுதும் குறை கூறிக்கொண்டே இருப்பது என்பது அவர்களுக்கு ஒரு சலிப்பை ஏற்படுத்தும். இந்த மனுஷன் எப்ப பாரு இப்படிதான் பேசுவார். நல்லது செய்யும் போது அவங்கள பாராட்டணும். தவறு செய்யும் போது உடனே சுட்டி காட்டாம கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க ஒரு அமைதியான நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம், நீ இந்த மாதிரி தவறு செய்தாய் அப்படின்னு, இதை இப்படி பண்ணிருக்கலாம், இப்படி மாத்தி செஞ்சிருக்கலாம், அப்படி பொறுமையா எடுத்து சொல்லும் போது அவங்க கேட்டுக்குவாங்க. குழந்தைக நம்ம என்ன சொல்றோமோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் பண்ணுவாங்க. அதை எடுக்காதன்னா அதை எடுப்பாங்க. ஏன்னா அந்த டெம்ட் அந்த குழந்தைகளுக்குள்ள இருக்கும். எதை நம்ம தொட வேண்டாம்னு சொல்றோமோ அதை தான் போய் தொடுவாங்க குழந்தைகள். இப்போ அதெல்லாம் குழந்தைகளுக்கு எப்படி புரிய வைக்கணும், நம்ம சொல்ற மாதிரி அவங்க கேட்டு நடக்கிறதுக்கு நம்ம எப்படி அதை சொல்லணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு நம்ம சொல்லணும். பாராட்டணும், நல்ல விஷயங்களை பாராட்டணும். அப்பதான் நீங்க தவறை சுட்டி காட்டும் போது அவங்க அதை எடுத்துக்குவாங்க. அதுக்கு அடுத்ததாக அதிகாரம் செலுத்தக்கூடாது. யாருக்கும் யாரையும் கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் இல்லை. எனக்கு உரிமை இருக்கு உன்னை திட்டுறதுக்கு, உன்னை சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்ல முடியாது.
உரிமை என்பது கிடையாது, கடமை மட்டும்தான் இருக்கு. எல்லாருக்கும் கடமைகள் இருக்கு. எல்லாரும் அவங்கவுங்க கடமைகளை ஒழுங்காக செய்தாங்கன்னா பிரச்சனையே வராது. அது மாறும்போதுதான் சிக்கல்களும் குழப்பங்களும் வருது. இப்ப அதிகாரம் செலுத்தாம அதை எவ்வாறு நாம் அவங்க கிட்ட சொல்றது? யாரும் நமக்கு அடிமை கிடையாது. குழந்தைகளோ, பெற்றோரோ, வாழ்க்கை துணையோ யாரும் நமக்கு அடிமை கிடையாது. அதனால அதிகாரம் பண்ணாம எப்படி ஒவ்வொன்னையும் அவங்க கடமைகளை அவங்க செய்வதற்கு நாம் எவ்வாறு அதை அவங்களுக்கு ஒரு தூண்டுதலாக இருப்பது, அதை யோசிச்சு நாம பண்ணணுமே ஒழிய அதிகாரம் செலுத்துவதால் எதையும் நம்மால் சாதிக்க முடியாது. அடுத்ததாக டிமாண்ட் பண்றது, வற்புறுத்துவது. இதை நீ செய்தே ஆகணும், நீ இதை பண்ணாதான் நான் இதை பண்ணுவேன், நீ ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தாதான் நான் உனக்கு இதை வாங்கி தருவேன், இதை செய்வேன். அந்த மாதிரி பழக்க கூடாது குழந்தைகளை கூட. ஏன்னா அப்புறம் அந்த குழந்தைக்கு அதுவே பழக்கம் ஆயிடும். யாராவது எனக்கு ஏதாவது கொடுத்தாதான் நான் இந்த வேலையை செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அதனால அந்த மாதிரி இல்லாம நீ இதை செய், இந்த மாதிரி பண்ணு. அது பண்ணும்போது அதுக்கு ஒரு பாராட்டு, ஒரு கிஃப்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். நம்ம இந்த மாதிரி இருந்தா நம்ம பெற்றோருக்கு சந்தோஷம், நமக்கு எல்லாம் பண்றாங்க, சந்தோஷமா செய்வாங்க. விமர்சித்தல், அதிகாரம் செலுத்துதல், எதிர்பார்ப்பு அல்லது வற்புறுத்துதல். எதிர்பார்ப்புங்கிறது இருக்கக்கூடாது. எதிர்பார்ப்புன்னு இருந்ததுன்னா வாழ்க்கையில ஏமாற்றம் தான் மிஞ்சும். எதிர்பார்த்து ஒரு செயல் நாம செய்யக்கூடாது. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம நாம செய்யக்கூடிய கடமைகளுக்கு கண்டிப்பாக ஒரு பலன் கிடைக்கும். அதனால எதிர்பார்ப்பு இல்லாம நமது கடமைகளை, நமது செயல்களை நாம் ஒழுங்காக செய்து கொண்டிருந்தால் போதும். குடும்பத்தில் இந்த மூன்றும் இருக்கவே கூடாது. சதா விமர்சித்தல், குறை கூறிக்கொண்டே இருத்தல், அதிகாரம் செலுத்துதல், வற்புறுத்துதல், கட்டாயப்படுத்துதல், எதிர்பார்த்தல், இதெல்லாம் இருக்கவே கூடாது உறவுகளுக்குள்ள. இருக்க வேண்டிய குணங்கள்னு பார்க்கும்போது சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம். சகிப்புத்தன்மை என்பது வீட்டுல ஒருத்தர் செய்யக்கூடிய செயல்கள், அவருடைய அறிவு நிலைக்கு அவர் ஒரு செயலை செய்யறார். செய்யும்போது நமக்கு பிடிக்கலன்னாலும் சரி, என்ன பண்றாங்க பாப்போன்னு கவனிக்கணும், பொறுத்துக்கணும், பொறுமையாக இருக்கிறது, சகிப்புத்தன்மையோடு இருத்தல். குழந்தைங்க கிட்ட சகிப்புத்தன்மை இல்லைன்னா அவங்களுக்கு அனுபவ அறிவுங்கிறதே வராது. அவங்க ஒரு தவறு செய்யும் போது சரி செஞ்சு அவன் கத்துக்கட்டும், சொல்லி பார்த்தோம் கேட்கல, சரி பட்டு தெரிஞ்சுக்கட்டும், விட்டுட்டோம்னா அவனுக்கு வாழ்க்கையில ஒரு அனுபவ அறிவு கிடைக்கும். ஆனா நம்ம கட்டாயப்படுத்திட்டு அவனை குறை சொல்லிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த குழந்தை மனம் உடைஞ்சிருவான். அவன் என்ன செய்யறதுன்னு அவனுக்கு தெரியாது. சில குழந்தைகளை நம்ம அவங்க செய்யறது பிடிக்காம நம்ம பேசிட்டே இருந்தோம் அப்படின்னா, குழந்தைகள் வீட்டுல ஒருத்தர் பேசி ஒருத்தர் அரவணைச்சு போயிட்டா பிரச்சனை இல்லை. அப்பா திட்டுறாங்க, அம்மா அரவணைக்கிறாங்க, அம்மா திட்டுறாங்க, அப்பா அரவணைச்சு போறாரு. இல்ல அப்பா அம்மா ரெண்டு பேரும் திட்டினாலும் தாத்தா பாட்டி இருக்கிறாங்க சப்போர்ட்டுக்கு. அப்படி இருந்துட்டா குழந்தைங்க அவங்க கத்துக்குவாங்க நிறைய விஷயங்களை. எது தவறு, எது நல்லது, ஏன் அப்பா திட்டினாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு புரியும். ஆனா எந்த விதமான அரவணைப்பும் இல்லாம ஒரு குழந்தை செய்யற செயல்களை எல்லாம் நம்ம பொறுத்துக்க முடியாம அவங்கள பேசிட்டே இருந்தோம்னா குழந்தைகளுக்கு நம்ம மேல கோபம் அதிகமாகும், அவங்களுக்கு ஒரு வெறுப்பு வரும். ஏன் குழந்தைங்க வீட்டை விட்டு வெளியே போறாங்க? வீட்டுல அவங்களுக்கு அரவணைக்கிறதுக்கு ஆள் இல்லாததுனால வெறுத்து போய் வீட்டை விட்டு போயிடுறாங்க. தைரியம் இருக்கிற குழந்தைங்க வீட்டை விட்டு போவாங்க, என்னால சமாளிச்சுக்க முடியும். தைரியம் இல்லாத குழந்தைங்க சூசைட் பண்ணிக்குவாங்க. நிறைய குழந்தைங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க சின்ன வயசுல. என்னன்னா அவங்களுக்கு நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு, நம்மள அரவணைக்கிறதுக்கு ஒருத்தர் இல்ல அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த தற்கொலை மனப்பான்மை வந்துருது. அதனால வீட்டுல உள்ளவங்க குழந்தைகள் ஒரு தவறு செய்தாலோ அல்லது ஒரு செயல் செய்யறது நமக்கு பிடிக்கலனாலும் பெற்றோர்
செய்யக்கூடிய செயல்கள் நம்ம சொல்லியும் அவங்க செய்யறாங்கன்னா கொஞ்சம் பொறுமையா சகிப்புத்தன்மையோடு இருந்துதான் ஆகணும். விட்டு கொடுத்தல் ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்கணும். விட்டு கொடுக்கறதுனால யாரும் கெட்டு போயிட மாட்டோம். ஏன்னா ஒரு நெல் விதையை நாம் விதைத்தோம்னா பல நூறு விதைகள் நமக்கு திரும்ப கிடைக்குது. அதுதான் இயற்கையினுடைய விதி. நீங்க ஒரு விதைய விதைச்சீங்கன்னா பல நூறு விதைகளை நீங்கள் அறுவடை செய்ய முடியும். அதுபோல வாழ்க்கையில நாம என்ன விதைகளை விதைக்கிறோம், நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம பிறருக்கு என்ன கொடுக்கிறோம், அதுதான் நமக்கு திரும்ப வருது. நீங்க இன்னைக்கு விட்டு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு அவர் உங்களுக்கு விட்டு கொடுப்பாரு. நீங்க மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா, நீங்க அன்பா இருந்தீங்கன்னா, நீங்க நல்ல எண்ணங்களோடு இருந்தீங்கன்னா நமக்கு அதெல்லாம் திரும்பவும் பல மடங்காக பெருகி வரும். இது இயற்கை விதி. அதனால நானே விட்டு கொடுத்து போறேன், நானே எல்லாத்தையும் பொறுத்து போறேன், அது வேண்டாம். சகிப்புத்தன்மையோடு விட்டு கொடுத்து நாம் செயல்பட்டோம்னா கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு விளைவு நமக்கு ஏற்படும், நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். நமக்கு பிடிக்கலனாலும் அவங்களுக்காக நம்மளுடைய நமக்கு சொந்தமான ஒரு பொருளையோ நமது உழைப்பையோ நமது அறிவாற்றலையோ அவங்களுக்கு நாம உதவி செய்யும் போது, கொடுத்து உதவி செய்யும் போது அந்த உள்ளம்தான் தியாக உள்ளம். தியாகம் என்பது நமக்கு பிடிக்கலனாலும் பிறருக்காக நம்முடையதை நாம் கொடுப்பது. கணவன் மனைவி இருவரும் அந்த தியாக உள்ளத்தோடு ஒரு குடும்பத்துல இருக்கணும். ஒருத்தருக்காக ஒருத்தர் எதையும் தியாகம் செய்யலாம், கற்பு நெறியை தவிர என்று மகரிஷி கூறுகின்றார். ஒரு கதை ஒண்ணு. ஒரு கணவன் மனைவி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப வறுமையான ஒரு சூழ்நிலை. அந்த வறுமையிலையும் அவங்க ரொம்ப அன்பா அவங்களுடைய வருமானத்துல இனிமையா மகிழ்ச்சியா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த பெண்ணுக்கு ரொம்ப நீளமான அழகான கூந்தல். அது ரொம்ப அந்த பெண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு அழக கொடுத்த ஒரு விஷயம். இந்த கணவன் கிட்ட இவர்கிட்ட அந்த அவருக்கு ஒரு கிஃப்டா கிடைச்ச ஒரு வாட்ச் ஒண்ணு, ஒரு கை கடிகாரம் வச்சிருந்தாரு. அதனுடைய அந்த செயின் அருந்து போயிடுது. அதை சரி பண்றதுக்கு கூட இவர்கிட்ட காசு கிடையாது. இவங்களுக்கு திருமண நாள் வருது. இந்த பொண்ணு நினைக்கிறா, நம்ம வீட்டுல அவருக்கு திருமண நாள் பரிசாக அந்த வாட்சை நாம சரி பண்ணி கொடுக்கணும். அவர் நினைக்கிறாரு, நம்ம மனைவிக்கு நீளமான அழகான கூந்தல், அந்த கூந்தலுக்கு ஒரு அழகா ஒரு கிளிப் ஒண்ணு வாங்கி கொடுக்கணும், நல்ல ஒரு விலை உயர்ந்த ஒரு கிளிப் வாங்கி கொடுக்கணும். இந்த பொண்ணு என்ன பண்றா, ஒரு பார்லருக்கு போய் அவளுடைய முடியை விற்று அந்த கை கடிகாரத்துக்கான அந்த செயினை வாங்கிட்டு வர்றான். இவரு செயின் இல்லாம இந்த கடிகாரத்தை வச்சுட்டு என்ன பண்ண போறோம், இந்த கடிகாரத்தை வித்து நம்ம மனைவிக்கு ஒரு அழகான கிளிப் ஒண்ணு வாங்கிட்டு போகலான்னு வாங்கிட்டு போறாரு. வீட்டுல போய் 2 பேரும் பரிமாறிக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு முடி இல்லை கிளிப்பு மாற்றுறது, அவருக்கு செயின் போட்டுக்கிறதுக்கு கிளாக் இல்லை. அந்த நேரத்திலையும் அவங்களுடைய அந்த மனம் மகிழ்வோடு இருக்கின்றது. இந்த அம்மா அவருக்காக தியாகம் பண்றாங்க, அவரு இவங்களுக்காக தியாகம் பண்றாங்க. அப்படி ஒரு கணவன் மனைவியினுடைய அன்பு என்பது எதையும் தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கணும், கற்பை தவிர. ஒரு குடும்பத்துக்குள்ள
சண்டை சச்சரவுகள் வருது, கருத்து வேறுபாடுகள் வருது அப்படின்னா அதுக்கு 4 அடிப்படையாக 4 விஷயங்களை மகரிஷி சொல்றாரு. தேவை, அளவு, தன்மை, காலம். தேவை ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும். அளவுல, குவாலிட்டியில, டைம்ல, காலம். இதுக்கு உதாரணமாக ஒரு கதை ஒண்ணு. ஒரு வீட்டுல ஒரு தீபாவளி போனஸ் வந்திருக்குன்ட்டு வச்சுக்கோங்க. வீட்டுல பையன் சைக்கிள் வேணும்னு கேக்குறான். அந்த அம்மா வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் வேணும்னு கேக்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் வீட்டுல ஒவ்வொரு தேவை இருக்கலாம். பெற்றோர் ஒண்ணு சொல்லுவாங்க, குழந்தைகள் ஒண்ணு சொல்லுவாங்க, வாழ்க்கை துணைவர் ஒண்ணு சொல்லுவாங்க. அவங்களுக்கு மனசுல என்ன தேவைன்னு படுதோ அதை கொண்டு அவர்கள் சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி கருத்து வேறுபாடு வருது. அதுக்கு அடுத்ததாக ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. சரி, நம்ம பையனுக்கு சைக்கிள் வாங்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்ப எந்த சைஸ்ல வாங்குறது? பையனுக்கு ஏற்ற உயரத்துல வாங்குறதா, இல்ல அப்பாவும் யூஸ் பண்ற மாதிரி அந்த மாதிரி வாங்குறதா? அது ஒரு பேசி முடிவு பண்றாங்க. அதுக்கு அடுத்ததாக என்ன பிராண்ட் வாங்குறது, எந்த கடையில வாங்குறது, குவாலிட்டி, இதுலயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக இப்ப வாங்கலாமா, அடுத்த வாரம் வாங்கலாமா, இல்ல அடுத்த மாசம் வாங்கலாமா, இல்ல ஏதாவது ஆஃபர் போடும்போது வாங்கிக்கலாமா? அப்ப காலம். தேவை, அளவு, தரம் அல்லது தன்மை, காலம். இந்த 4 அளவுகளினுடைய அடிப்படையிலே மனிதர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வருகின்றது. இத எல்லாரும் பேசி அவங்க ஒரு முடிவு பண்ணி எல்லாரும் ஒரு ஒத்த கருத்துக்கு வரணும். குடும்பத்துலதான் நாம நல்ல பண்புகளை பயிற்சி செய்ய முடியும். குடும்பத்துல பயிற்சி நம்ம கோபம் தவிர்த்தல் இருந்தாலும் சரி, சினம் தவிர்த்தல்னாலும் சரி, ஆசை சீரமைத்தல், எந்த ஒரு பயிற்சியாக இருந்தாலும், ஒரு அன்பா நடந்துக்கிறது, இனிய சொற்களை பேசுவது, இந்த மாதிரி எந்த பயிற்சியாக இருந்தாலும் குடும்பத்துலதான் ஆரம்பிக்க முடியும். குடும்பத்துல நாம பயிற்சி செய்து குடும்ப அன்பர்களிடம் நம்மளால அப்படி இருக்க முடிஞ்சாதான் சமுதாயத்திலையும் நாம அந்த மாதிரி இருக்க முடியும். இல்லைன்னா முடியாது. அப்ப குடும்பத்துல நாம எந்த அளவுக்கு நல்ல முறையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அந்த அளவுல சமுதாயத்துல நமக்கு உயர்வு கிடைக்கும். நம்மளுடைய இனிமை என்பது, நம்மளுடைய அமைதி என்பது இந்த சமுதாயத்துக்கும் நம்மளால கொண்டு செல்ல முடியும். குடும்ப அமைதியை இழந்து பெறுவது ஞானமே ஆயினும் அந்த ஞானத்தால் உனக்கு என்ன பயன்னு மகரிஷி கேக்குறார். குடும்பத்துல நம்மளால எதுவும் சாதிக்க முடியலன்னா, நம்ம நினைச்சத நம்மளால குடும்பத்துல பண்ண முடியலன்னா எங்க போய் நம்ம யாரை மாத்தி என்ன செய்ய போறோம்? அதனால வாழ்க்கையில நல்ல செயல்களை செய்து நமது வினைகளை தூய்மை செய்து கொண்டு, கருமையத்தை தூய்மை செய்து கொண்டு ஒரு நல்ல நிலையை, உயர்வை, முழுமை பேறு என்ற அந்த நிலையை நாம் அடைவதற்கு குடும்பம் ஒரு பயிற்சி களமாக இருக்கின்றது. குடும்பத்துல இருந்து ஆரம்பிச்சுதான் நம்ம அந்த நிலைக்கு போக முடியும். ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வீட்டுல இருந்தாலும், ஏன்னா இல்லாம இருக்காது, வீட்டுக்கு வீடு வாசப்படின்ட்டு அதனாலதான் சொல்றாங்க. ஒவ்வொரு வீட்லயும் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கதா செய்யும். எல்லா நாளும் எல்லாரும் ஒத்த உணர்வோடு ஒத்த எண்ணத்தோடு வாழ முடியாது, வரத்தான் செய்யும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், சிறு சிறு சச்சரவுகள் எல்லாம் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது அதை நாம் நல்ல முறையிலே சிந்தனை ஆற்றலோடு நல்ல ஒரு அணுகுமுறையிலே அணுகி அந்த சச்சரவுகளை நீக்கி கொள்ள வேண்டும். சின்ன சின்ன விஷயத்திலேயே நம்ம மனசு திரும்ப திரும்ப நம்மளோட எனர்ஜி எல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. அந்த நேரத்துல அதை முடிச்சிடணும், அந்த பிரச்சனையை முடிச்சிடணும். அதை இன்னும் 1 மாசத்துக்கு 2 மாசத்துக்குன்னு இழுத்துட்டு போக கூடாது. அப்படி நம்மளுடைய சிறு சிறு
வாழ்க்கையில நேரக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களையும் சின்ன சின்ன குழப்பங்களையும் சிறு சிறு பிரச்சனைகளையும் நாம் அப்பப்போ நம்மளுடைய சிந்தனை ஆற்றலால நல்ல ஒரு திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு நல்ல சரியான அணுகுமுறையில நாம் அதை சரி செய்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் இந்த பிறவிக்கடல் என்ற இந்த வாழ்க்கையில இதை கடந்து ஒரு நல்ல ஒரு நிலையை நம்மால் அடைய முடியும். வீட்டுல எல்லாரையும் நல்லா வாழ்த்துங்க, வாழ்க்கை துணைவரை வாழ்த்துங்க, குழந்தைகளை வாழ்த்துங்க, பெற்றோரை வாழ்த்துங்க, உறவுகளை எல்லாம் வாழ்த்துங்க. நீங்கள் விரும்பி முயன்று நீங்கள் பெற்ற உங்களுடைய அமைதி, உங்களுடைய மகிழ்ச்சி, உங்களுடைய இனிமை அது உங்கள் குடும்பம் முழுவதும் பரவி அந்த இனிமையும் மகிழ்ச்சியும் அந்த அமைதியும் இந்த சமுதாயம் முழுக்க பரவுவதற்கு நம்மாலான உதவிகளை பிறருக்கு நாம் செய்து நல்ல முறையிலே நாம் வாழ வேண்டும். இந்த நல்ல அருமையான தருணத்துல மகரிஷி அவர்களினுடைய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். உங்கள் அனைவருக்கும் இறையருளும் குருவருளும் துணையாக இருக்கட்டும். நீங்கள் அனைவரும் நல்ல முறையிலே வாழ்க்கையிலே எல்லா விதமான வெற்றிகளையும் இனிமையையும் மகிழ்ச்சியையும் பெற்று வாழ்வீர்களாக என்று வாழ்த்தி வாழ்க வளமுடன் என கூறி விடைபெறுகின்றேன். வாழ்க வளமுடன்.